ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த லாகின் ஃபார்ம் வீடியோவில் நம்ம இன்புட் டைப் டெக்ஸ்ட் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் டைப் கொடுத்தீங்கன்னா எப்படி நார்மல் டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும், அண்ட் பாஸ்வேர்ட் டைப் கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் அடிக்கிற டெக்ஸ்ட் வந்து மாஸ்க் ஆகி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதேமாரி இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் டேட் அண்ட் டைமுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டேட் ஃபில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த இன்புட் டேட்டுன்ற டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சும்மா நேம் அண்ட் ஐடி நான் டேட்டுன்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த இன்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இதர் மேனுவலாக டேட்டை டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த டேட் பிக்கர் வச்சு நீங்கள் வந்து டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதேமாரி நீங்கள் வந்து டைமும் இன்க்ளூட் பண்ணணும் டேட்டோடு சேர்ந்து அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்புட் டேட் டைம் லோக்கல் அப்படின்ட்டு ஒரு டைப் இருக்குது. ஸோ இந்த டைப் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டோடு சேர்ந்து டைமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து உங்களுக்கு டேட்டுக்கு, செகண்ட் இருக்கிற இந்த ரெண்டு போர்ஷன் வந்து இது வந்து ஹார்ஸுக்கு, இது வந்து மினிட்ஸுக்கு. ஸோ நீங்கள் டேட் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதேமாரி டைமும் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இன்னொரு ரெண்டு முக்கியமான இன்புட் டைப்ஸ் இருக்குது. இது ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் ஆனால் சும்மா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து இன்புட் மந்த்துன்றது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் மந்த் மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து இந்த இன்புட் டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மந்த்து, செகண்ட் இருக்கிறது இயர். ஸோ நீங்கள் அதை வந்து மேனுவலாகவும் என்டர் பண்ணலாம், இல்லைனா இந்த மந்த் பிக்கர் வச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ 2024 ஸோ இயர் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு இயரில் இருக்க வீக் பை வீக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்புட் டைப் வீக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ நான் நேம் அண்ட் ஐடி நான் வீக்குன்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ இது வந்து எத்தனாவது வீக்கு அண்ட் இது வந்து இயரு. ஸோ நீங்கள் வந்து இந்த வீக் பிக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக் வைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜனவரியில் அதேமாரி நீங்கள் வந்து அக்டோபர்லனா அந்த அக்டோபர் மந்தில் என்னென்ன வீக் இருக்கோ அந்த வீக்கோடு சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் 41st வீக் அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த வீக் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் டேட் செலெக்ஷன் அண்டு டைம் செலெக்ஷன் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு டிக்கெட் புக்கிங் வெப்சைட்டில் வந்து ஜேர்னி டேட் ஒரு ஜேர்னி டேட் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டேட் பிக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த இன்புட் டைப் தான் வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.